வணக்கம். இன்னைக்கு நாம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த தெளிவா பார்க்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அந்த ரூபாய் 1000 வரலன்னா அதுக்கு எப்படி சரியா மேல்முறையீடு செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கலைஞர் மகிழை உரிமைத் தொகையான ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு இன்னும் வந்து சேரலையா? இப்போ தமிழ்நாட்டுல பல பேர் மனசில் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். முதல்ல ஒரு விஷயம், இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்க மட்டும் இந்த பிரச்சனையில தனியா இல்லைங்க. உங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இதே சூழ்நிலையில தான் இருக்காங்க. சும்மா ஒரு கணக்குக்கு யோசிச்சு பாருங்க. 2வது கட்டமா நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல மட்டும் கிட்டத்தட்ட 28ல இருந்து 30 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அதுல நமக்கு கிடைச்ச தகவல் படி சுமார் 11ல இருந்து 12 லட்சம் பேருக்கு இன்னும் பணம் போய் சேரல. அதனால இது ஒரு பரவலான பிரச்சனை தான் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரி, பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு தீர்வு என்ன? வாங்க, ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணலான்னு பாப்போம். மேல்முறையீடு பண்றதுக்கு முன்னாடி நில்லுங்க. முதல்ல நாம 2 முக்கியமான விஷயத்த செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். முதல்ல உங்க பேங்க் பாஸ்புக்கை எடுத்து ஒரு என்ட்ரி போட்டு பாருங்க. சில சமயம் நமக்கு மெசேஜ் வராம கூட பணம் அக்கவுண்ட்ல ஏறி இருக்கலாம் இல்லையா? 2வது, உங்க ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கவுண்டோட லிங்க் ஆகியிருக்குன்னு ஆன்லைன்ல செக் பண்ணுங்க. ஏன்னா கவர்மெண்ட் பணம் எப்பவுமே ஆதார் லிங்கான அக்கவுண்ட்டுக்கு தான் போகும். சரி, இதெல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப், அதாவது யாரெல்லாம் இந்த ஆன்லைன்ல அப்பீல் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த ஆன்லைன் அப்பீல் வசதி 2வது கட்டமா நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான். நீங்க முதல் கட்டத்துல அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இதை பயன்படுத்த முடியாது. அதனால இன்னொரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. அப்பீல் பண்ணும்போது எல்லா தகவலும் கரெக்டான ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு சான்ஸ் ஒண்ணுதான். ஓகே, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஆன்லைன்ல எப்படி அப்பீல் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்க கவர்மெண்டோட அதிகாரப்பூர்வ குறைதீர்வு வெப்சைட்க்கு போகணும். அதோட அட்ரஸ் இப்போ உங்க ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. அந்த வெப்சைட் போனதும் உங்க அப்ளிகேஷன்ல கொடுத்த மாதிரி உங்க பேரு, மொபைல் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர் இதையெல்லாம் என்டர் பண்ணுங்க. அப்புறம் கெட் ஓடிபின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்க போனுக்கு வர ஓடிபியை போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓடிபி வெரிஃபை பண்ணி முடிச்சதும் இப்போ நீங்க உங்க குறைய சொல்றதுக்கான மெயின் பேஜுக்கு வருவீங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்க புகார சொல்றதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 1, உரிமை தொகை வரப்பெறவில்லை, அதாவது அப்ளை பண்ணியும் பணம் வரல. 2வது, குறுஞ்செய்தி வந்தது ஆனால் தொகை வரவில்லை, அதாவது SMS வந்துருச்சு ஆனா பேங்க்ல பணம் ஏறல. 3வது, பிற காரணங்கள். உங்க பிரச்சனைக்கு எது சரியா இருக்குமோ அதை கவனமா செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல உங்க பிரச்சனைய சிம்பிளா ஒரு 500 வார்த்தைக்குள்ள தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் டைப் பண்ணுங்க. பக்கத்துல டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஆனா அது கம்பல்சரி கிடையாது. வேணும்னா பண்ணலாம், இல்லன்னா விட்டுறலாம். எல்லாம் முடிச்சிட்டு சப்மிட் பட்டனை அழுத்துனதும் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் நம்பர் வரும். அந்த நம்பரை கண்டிப்பா மறக்காம ஒரு போட்டோவோ இல்ல எழுதியோ வச்சுக்கோங்க. பின்னால ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். சரி, அப்பீல் பண்ணியாச்சு. அடுத்து என்ன நடக்கும்? நீங்க சப்மிட் பண்ண அப்பீல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன்ல நீங்க தகுதியானவர்னு தெரிஞ்சா உங்களுக்கு சேர வேண்டிய உரிமை தொகை உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். இதுக்கு ஒரு நம்பிக்கையா நம்ம மாண்புமிகு முதலமைச்சரே என்ன சொல்லியிருக்காருன்னா, தகுதியுள்ள ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமா 1000 ரூபாய் கிடைக்கும், மேல்முறையீடு செஞ்சா தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. சோ நம்பிக்கையோட இருங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நீங்க உறுதியா நம்புறீங்க, ஆனா பணம் வரலையா? அப்போ யோசிக்காதீங்க. உடனே மேல்முறையீடு பண்ணுங்க. அதுதான் இதுக்கு சரியான ஒரே வழி. உங்களுக்கு உதவுறதுக்காக தான் இந்த வழிமுறையே இருக்கு. அப்போ எதுக்கு வெயிட் பண்ணணும்? இப்போதே உங்க மேல்முறையீட்டை பதிவு செஞ்சு உங்க உரிமையை பெறுங்க.